பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல மாறி இருந்துட்டு குமர்வேல் கிட்ட போயிட்டு, "இப்ப பார்த்தியா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? யாரெல்லாம் உன்கிட்ட பாசமா பேசிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே உன்னை பார்த்தா ஒதுங்கி போறாங்க. இப்போ கூடவா நீ எல்லாம் திருந்தவே கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, "அம்மா, நான் மட்டும் என்னம்மா கெட்டவனாவே வளரணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஏதோ அந்த கதிர் வந்து பெரியப்பா கிட்ட அதிகமாக பேசுறத என்னால் பொறுத்துக்கவே முடியல. பெரியப்பா எப்போவுமே என் கூட மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருக்குன்னு நான் நினைப்பேன். அதனால தான் அன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லை, பெரியப்பா கீழே விழுந்ததுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா எங்கே என்ன ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களோ, காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணுமோ நினச்சி போய் பயந்து போய் தாம்மா நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி எல்லாருமே என்னை இப்படி ஒதுக்கி வைக்கிறது, பேசுகிறத பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்மா. இதுக்கு நீ உசுரோடு இல்லாமல் செத்து கூட போயிடலாம்டா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஆமாம், என்னம்மா சொல்கிற?" "ஆமாண்டா, உன்னால் இப்போ அக்காவும் நானும் சரியாக பேசிக்கிறதில்ல. என் மாமா கிட்ட கூட நான் பேசிக்கிறதில்ல. அத்தை கிட்ட பேச போனாவே ரொம்ப பயமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே குமர்வேல் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, "பையன் சாப்பிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்கிட்ட வந்து கேட்கவும், மாரி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. "என்னடி, உனக்கு திமிரு ஓவர் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு குமரவேலை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே குமரவேல் இருந்துட்டு மயக்க நிலையில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.